அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு வளமும் நலமும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் 50 சப்ஸ்கிரைப் வந்தால் நான் லைவில் வர எனக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணுங்கள் ப்ளீஸ். அல்-பக்ரா வசனம் 188. மேலும் உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கிடையில் உரிமையின்றி உண்ணாதீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டே பிற மனிதர்களின் செல்வங்களிலிருந்து ஒரு பகுதியை பாவமான முறையில் நீங்கள் உண்ணுவதற்காக அவற்றை லஞ்சமாக கொடுக்க அதிகாரிகளின் பால் கொண்டும் செல்லாதீர்கள். லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். லஞ்சம் வாங்கினா அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாம் லஞ்சம் வாங்கி மக்களை ஏமாத்துறாங்களே, அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வசனம் 189. நபியே, பிறைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். அதற்கு அவை மனிதர்களுக்கும் ஹஜ் வணக்கத்துக்கும் நேரங்களை குறிப்பிடுபவை என நீர் கூறுவீராக. மேலும் விசுவாசிகளே, இஹ்ராமில் இருக்கும் நிலையில் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அவற்றின் பின்புறத்திலிருந்து வருவதில் புண்ணியம் நன்மை இல்லை. எனினும் எவர் அல்லாஹுக்கு பயந்து நடக்கின்றாரோ அவரை நன்மையுடையவர் ஆவர். நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசல்களின் வழியாகவே வாருங்கள். மேலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றியடையலாம். வசனம் 190. உங்களுடன் போர் புரிபவர்களோடு அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் போரிடுங்கள். நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹு வரம்பு மீறுபவர்களை நேசிக்க மாட்டான். வசனம் 191. மேலும் உங்களுடன் எதிர்த்து போரிட்ட அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் கொல்லுங்கள். உங்களை உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றிவிடுங்கள். இன்னும் குழப்பம் விளைவிப்பது கொலையை விட மிக கொடியதாகும். இன்னும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் அதில் உங்களுடன் போர் புரியும் வரையில் நீங்கள் அவர்களோடு போர் புரியாதீர்கள். ஆனால் அங்கு அவர்கள் உங்களுடன் போரிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். நிராகரிப்போருக்கு உரிய கூலி இவ்வாறு தான் உண்டு. வசனம் 192. எனவே உங்களுடன் போரிடாத அவர்கள் விலகிக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு மிக மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். வசனம் 193. அன்றியும் குழப்பம் நீங்கி மார்க்கம் அல்லாஹுக்கே ஆகும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் குழப்பம் செய்யாது விலகிக் கொண்டால் அநியாயக்காரர்கள் மீதே தவிர மற்றவர்களை துன்புறுத்தி பகைமை கொண்டு போர் தொடுத்தல் கூடாது. வசனம் 194. யுத்தம் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜப், துல்ஹாதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும். புனிதப்படுத்தப்பட்டவை அவற்றின் புனிதம் சீர்குலைக்கப்பட்டால் அவைகளுக்கும் பழிவாங்குதல் உண்டு. ஆதலால் எவரேனும் மீறி உங்கள் மீது போர் புரிய வந்தால் அவர் உங்கள் மீது மீறியது போன்று நீங்களும் அவர் மீது மீறி போர் புரிய செல்லுங்கள். மேலும் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியாளர்களுடன் இருக்கின்றான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 195. இன்னும் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். உங்களை நீங்களே ஆபத்திற்குள்ளாக்கி கொண்டு உங்களது கரங்களை அழிவின் பக்கம் கொண்டும் செல்லாதீர்கள். பிறருக்கு நன்மையும் செய்யுங்கள். பிறருக்கு நன்மை செய்கிறவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். வசனம் 196. மேலும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹுக்காக நிறைவு செய்யுங்கள். ஆனால் இஹ்ராமுடைய நிலையில் வழியில் நீங்கள் தடுக்கப்பட்டு ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூரணமாக்க முடியாவிட்டால் ஹத்யு என்னும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவைகளின் சாத்தியமானது உங்கள் மீது உண்டு. மேலும்
ஹஜ்ஜிகள் தாம் சென்றடைய வேண்டிய தலத்தை அறுக்குமிடமான மினாவை அடையும் வரை நீங்கள் உங்கள் தலைகளை அவற்றின் முடியை சிரைத்து கொள்ளாதீர்கள். உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது அவரது தலையில் அவருக்கு தொந்தரவளிக்க கூடியதோ இருந்தால் அந்நிலையில் அவர் தலை ரோமத்தை களைத்துவிடின் அதற்கு 3 நோன்புகள் நோற்றல் அல்லது 6 ஏழைகளுக்கு உணவு தர்மம் செய்தல் அல்லது ஹத்யு ஒரு ஆடு கொடுத்தல் ஆகியவற்றிலிருந்து ஏதாவது ஒன்று பரிகாரமாக இருக்கும். தடுக்கப்பட்ட நிலையின் மூலம் ஏற்பட்ட பயம் நீங்கி அபயமுடையவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் எவரேனும் ஹஜ் வரை உம்ரா செய்யும் சௌரியத்தை பெற்றவராகி உம்ராவை முடித்துக்கொண்டு ஹஜ்ஜின் பால் செல்வாரானால் ஹத்யுவிலிருந்து நிறைவேற்ற அவருக்கு எது இலகுமோ அது அவரின் மீது கடமையானதாகும். ஆனால் ஹத்யுவின் எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர் ஹஜ்ஜின் காலத்தில் 3 நாட்களும் நீங்கள் இருப்பிடம் திரும்பிய பின் 7 நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும். அவை பூரணமான 10 நாட்கள் ஆகும். நோன்பு நோற்பது கடமை என்பதான அது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் குடியிருக்கவில்லையோ அவருக்குரியதாகும். ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 197. ஹஜ்ஜுக்குரிய காலம் ஷவ்வால், துல்ஹா ஆதா, துல்ஹஜ் மாதத்தில் 10ஆம் நாள் அதிகாலை வரையுள்ள அறியப்பட்ட மாதங்களாகும். ஆகவே அவற்றின் எவரொருவர் இஹ்ராம் கட்டுவதன் மூலம் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டால் தாம்பத்திய உறவு கொள்வதும் கெட்ட பேச்சுகள் பேசுவதும் வீண் தர்க்கம் செய்வதும் ஹஜ்ஜில் கூடாது. இன்னும் நன்மைகளால் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் அல்லாஹு அறிவான். ஆகவே ஹஜ்ஜுடைய பிரயாணத்திற்கு வேண்டியவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தயார் செய்யப்பட வேண்டியவற்றில் மிக சிறந்தது பயபக்தியே ஆகும். எல்லாத்தையும் விட என்ன தயார் செஞ்சு வச்சாலும் அல்லாஹ்வுடைய இறையச்சம்தான் மேலானதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதான் நீங்கள் நிச்சயமாக தயார் செய்யப்பட வேண்டியவற்றின் மிக சிறந்தது பயபக்தியே ஆகும். ஆகவே நல்லறிவுடையோர்களே என்னையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். 198வது வசனம். ஹஜ் பிரயாணத்தின் போது நீங்கள் வியாபாரம் செய்து அதன் மூலம் உங்கள் இறைவனிடமிருந்து பேரருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமல்ல. பின்னர் நீங்கள் அரஃபாத் என்னும் இடத்திலிருந்து திரும்புவீர்களாயின் மஹ்அருல் ஹராம் முஜ்தலிஃபா என்னும் இடத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். இன்னும் உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்கொப்ப அவனை நினைவு கூறுங்கள். இன்னும் நிச்சயமாக இதற்கு முன் நீங்கள் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள். எல்லா மக்களும் முதல்ல வழி தவறி தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்ச பிறகு தான் முஸ்லீமாக மாறினாங்க. வசனம் 199. பின்னர் மனிதர்கள் திரும்புகின்ற முஜ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் மினாவுக்கு திரும்பிவிடுங்கள். இன்னும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன். ஹஜ்ஜுக்கு போகிறாங்கள்ல அவங்கள பற்றி அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்லியிருக்கான். ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்கே நமக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், குரான் முறைப்படி என்ன செய்யணும்னு ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு அங்கே உள்ள மக்கள் விளக்கி சொல்லுவாங்க. அதுதான் அல்லாஹ் நமக்கு குரான்லேயே இப்போ தெளிவாக சொல்கிறான். வசனம் 200. உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் அறியாமை காலத்தில் உங்கள் மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூறுவது போல் அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். மூதாதையர்களை நினைக்கிற மாதிரி
அல்லாவையும் அதிகமாக நினைங்க. அவங்கள நினச்சி தானே இப்போ பின்பற்றிட்டு இருக்காங்க. அதனால் ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா அதை அவங்கள நினைப்பது போல் இல்லாமல் அல்லாவை அதிகமாக நினைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே மனிதர்களில் சிலர், எங்கள் இறைவனே, எங்களுக்கு எல்லாவற்றையும் இம்மையிலேயே அழித்து விடுவாயாக என்று கூறுவோரும் இருக்கின்றனர். ஆனால் இவ்வாறு கோருகிறவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை. சில பேர் இம்மையிலேயே என்னை கஷ்டப்படுத்துகிறேன், எனக்கு செல்வத்தை கொடு, நான் இம்மையிலே நல்லா இருக்கேன் அப்படின்னு சில பேரும் நினைப்பாங்க. மறுமையை நம்பாதவங்க இம்மையிலேயே எப்படி நான் அல்லாட்ட எப்படி துவா கேட்குறது, நான் இம்மையிலே எனக்கு அல்லா எல்லாத்தையும் கொடுத்துட்றாள்டா அப்படின்ட்டு. ஆனால் மறுமையில் எந்த ஒரு பாக்கியமும் இல்லை. இம்மையிலே அல்லா எல்லாத்தையும் கொடுத்துருவான், அவன் கேட்டால் கொடுத்துருவான். ஆனால் மறுமையில் நமக்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்லை. மறுமை தான் நமக்கு முக்கியம், அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அதனால் மறுமைக்கு அதிகமாக நம்ம துவா செய்வோம். நன்மையை சேர்த்துக்கிட்டால் தான் மறுமைக்கு போக முடியும். அந்த நன்மையை சேர்க்குற மக்களாக நீங்களும் நானும் மாறுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.